வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரிடத்திலே போய் கடினமான நேரங்களில், தேவையான நேரங்களில், பயந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் ஜெபிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை பயப்படாதே. இன்றைக்கும் அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகின்றோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த உற்சாகமான தைரியமூட்டும் வார்த்தைகள் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எந்த சூழலில் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 15ஆம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஆரம்பிக்கின்றது. எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த விதமான இணை சொற்களை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஆனபடியினாலே, எனவே, பின்பு போன்ற வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இப்பொழுது வாசிக்கின்ற வார்த்தைகளுக்கும் முந்தின அதிகாரத்திற்கும் தொடர்பு இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஆண்டவரிடம் சொல்லி பயப்படாதே என்று சொல்லுகின்றார். பயந்து கொண்டிருப்பவனை பார்த்துதான் பயப்படாதே என்று சொல்லுவோம். எதற்காக ஆபிரகாம் பயந்து கொண்டிருந்தார்? இந்த காரியங்கள் என்ன காரியங்கள்? முந்தின அதிகாரத்தில் 4 ராஜாக்கள் சோதோம் கொமோரோவை கொள்ளையிட்டார்கள். ஆபிரகாமுடைய சகோதரன் குமாரனாகிய லோத்து சோதாமிலே குடியிருந்தபடியினாலே அவரையும் அவருடைய பொருட்களையும் அந்த ராஜாக்கள் கொண்டு போய்விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னிடம் இருந்த ஆட்களோடு அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து சண்டையிட்டு லோத்தையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் மீட்கிறார். இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகுதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று கூறுகின்றார். தூர தேசத்திலே ஆபிரகாம் இருக்கும் பொழுது இந்த சூழலை ஆபிரகாம் சந்திக்கின்றார். இன்று 4 ராஜாக்கள் வந்தார்கள், நாளை அநேகர் வந்தால் இந்த தேசத்தில் என்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை பயப்படாதே ஆபிரகாமுக்கு வருகின்றது. அன்பானவர்களே, அநேக சமயங்களில் நம் அனுபவங்களை வைத்து, சூழலை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறோம், யோசிக்கின்றோம். இப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் நம் இதயத்தின் நினைவுகளை அறிந்தவர். எதிர்காலம் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு கேடகமாக, அதாவது பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் எப்பொழுதுமே சர்வ வல்லவரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறோம் என்பதை மறவாதிருப்போம். ஆபிரகாமை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் நம்மையும் இந்த காலை வேளையிலே உற்சாகப்படுத்துகின்றார். எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்தோ, அல்லது இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகளை, பணிகளை குறித்தோ பயப்படாதிருங்கள். ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் இதயத்தின் நினைவுகளை அறிந்தவர். வெற்றியாய் உங்களை நடத்துவார். பயப்படாதே. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்கின்ற வார்த்தை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.